புதுப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சேனல் பேர் சொல்லி வந்து இங்க இடம் புக் பண்ணானா அவங்களுக்கு வந்து ஸ்பாட் 1 கிராம் கோல்ட் காயின் கொடுக்குறோம். சுத்தி வீடுகளுக்கு மத்தியில வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈசிஆரோட மெயின் ரோடு அழகா பாண்டிச்சேரி இங்க திருவான்மியூர் போறதுக்குலாம் ஆன் ரோடு ஒரு ஆப்டான பிளேஸ். சென்னை கிளம்புற எல்லா ஈசிஆர் பஸ் எல்லாமே புதுப்பட்டினம் சைட்டோட வாசல்ல நின்று போகும். 6000 ரூபாய் 5000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோட் டச் பிளாட்ல கிட்ட 13000 ரூபாய் மேல ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா வெறும் 3500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். அதுவும் இப்போ ஃப்ரீலான்சிங்ல புக் பண்ணா 3300 ரூபாய் தான் சார். என்ன சொல்றீங்க? வெறும் 3300 கம்மி. 200 இமிடியேட் அப்ரிசியேஷன் ப்ராப்பர் டிடிசிபி ரேரா புட் சார். புக்கிங் அட்வான்ஸ் 1 lakh சார். 5 லட்சம் தான் போதும் ஒரு லேண்ட் நீங்க வாங்கிடலாம். வீடு கட்ட 10 லட்சம் தான் போதும் சார். நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, நீங்க ஈஸியா சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்துட்டு இருக்கீங்களா? சோ நம்ம நிக்கிறது கல்பாக்கத்துல இருக்கிற புதுப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டியோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரசா கோஸ்டல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லே அவுட்டுங்க. சோ ஆன் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. சோ உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் முன் பணம் இருந்தாலே இங்க ஒரு சொந்த இடமே வாங்கிடலாம். இங்க சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான ஹைலைட் இருக்குங்க. நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதுப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு வாசல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட், மாமல்லபுரம், பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஈஸியா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோக்குள்ள போட்டு நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, ஈஸியார்ல நம்ம கல்பாக்கம் பக்கத்துல இருக்கிற புதுப்பட்டினத்துல ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான லேஅவுட் நம்ம சார் தான் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே சொல்ல போறாங்க. சோ வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ வேற லெவல் நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறது எல்லாமே ஆன் ரோட்ல ஒரு பக்காவான ப்ராஜெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க நேம் சொல்லிடுங்க, நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிடுங்க. வணக்கம் சார், என் பேர் பாலாஜி. நான் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்ல டைரக்டரா இருக்கேன் நானு. சோ இந்த சைட்டை பத்தி சொல்லிடுங்க சார். செம்மையா வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரியே ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா சார், இது பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு சார். புதுப்பட்டினம் டவுனுக்குள்ளேயே இருக்கு. நிறைய பேர் இடம் வாங்கணும், உடனே வீடு கட்டணும் ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா. ஆனா பார்த்தா இதோ அவுட்டர்ல இருக்கும். அது எங்கேயாவது மூலையில வீடு கட்டிட்டு வந்து வெளியே வந்து அவங்க வேலைக்கு போறோம் இல்ல பிசினஸ்க்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா வந்து ஆனா இது அப்படி இல்ல. பஸ் ஸ்டாண்ட் இறங்கி 4 அடி வச்சா நம்ம இடத்துக்கு வந்துடலாம். அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டு சுத்தி வீடுகளுக்கு மத்தியில வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈசிஆரோட மெயின் ரோடு அழகா பாண்டிச்சேரி இங்க திருவான்மியூர் போறதுக்குலாம் ஆன் ரோடு ஒரு ஆப்டான பிளேஸ். செம்மையா ரெசிடென்சியல் ஏரியால பண்ணிருக்கீங்க சார். இது டோட்டல் எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? மொத்தம் 2 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். இது மொத்தமே வந்து பார்த்தா 73 பிளாட் தான் நாங்க டிவைட் பண்ணி போட்டுருக்கோம். நம்ம ஓகே. பிளாட் சைஸ் பாத்தீங்கன்னா 700 ல இருந்து 1300 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க நிக்கிறப்பயே அவைலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடியே பாதி புக் ஆயிடும் போல. சோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா புக்கிங் போயிடுச்சு. ஃபாஸ்டா புக்கிங் பண்ணனும். லான்ச்சே பண்ணல சார் சைட். இன்னும் லான்ச்சே பண்ணல. சைட் ரெடி பண்ணும்போதே பார்த்தா கிட்ட 12-13 பிளாட் புக்கிங் ஆயிடுச்சு. இப்போ வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. பேசிக்கா இங்க என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துறீங்க சார்? சார் நம்ம பாத்தீங்கன்னா ஆன் ரோடு என்ட்ரன்ஸ் சார். உள்ள வந்தீங்கன்னா 30 ஃபீட் 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு எல்லாமே பக்காவா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லா வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஓகே. எல்லா இடத்துலயும் அப்படியே நைட்ல பார்த்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சோ செக்யூர்டா இருக்கும். செக்யூரிட்டி இருக்காரு. ஓகே. அதனால வந்து இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு செக்யூர்டா இருக்கும் சார். வாட்டர்லாம் எப்படி சார்? இது தண்ணி நல்லா இருக்கும் சார். தண்ணி நல்லா இருக்கு. ஏன்னா வீடுகள் சுத்தி இருக்குன்னு நீங்க பாத்துருப்பீங்க. பாருங்க எல்லாமே பழைய வீடுகள் தான். எதுவுமே வந்து புது வீடுகள் கிடையாது, பழைய வீடுகள். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு வருஷம் இருக்காங்க அப்படின்னா பாத்துங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு ஆப்டான பிளேஸ்ல தான் நீங்க வந்து இடம் வாங்கி வீடே கட்ட போறீங்க. ஸோ ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கனெக்டிவிட்டி எப்படிலாம் நம்ம சைட்டுக்கு வரலாம் சார்? சார் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா ஈஸியா ரோடு தான் சார். இப்போ சென்னையில இருந்து கிளம்புனீங்களா இல்ல பஸ்ல கிளம்புனா கூட சென்னை கிளம்புற எல்லா ஈஸியர் பஸ் எல்லாமே புதுப்பட்டினம் சைட்டோட வாசல்ல நின்று போகும். உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி போறதா இருந்தாலும், கடலூர் போறதா இருந்தாலும், நீ வேளாங்கண்ணி போறதா இருந்தாலும், நாகூர் போறதா இருந்தாலும், சவுத் சைட் போற எல்லா ஈஸியார் போற எல்லா பஸ்ஸும் நம்ம சைட் வாசல் நின்று தான் சார். அதாவது சைட் விசிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபே அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. அழகா பஸ்லயே வந்து இறங்கி அழகா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஓகே சார். இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா நியர்பை என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு? நியர்பை பார்த்தா பஜார் சார். உங்களுக்கு பஜார் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு இங்க உங்களுக்கு பக்காவா பஜார் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோஸ்டல் சைடு, அதாவது சி ஈவினிங் 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா சி
ஆஃபீஸ் ஒர்க் போயிடலாம் நீங்க, ஓகே ஈவினிங் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த பக்கம் போனா ஈசிஆர் மெயின் ரோடு, ஈசிஆர் ரோடு வந்துச்சு உங்களுக்கு. ஓகே வேற லெவல் டெவலப் ஆயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னா என்னென்ன போயிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சிபிஆர் ரோடு சொல்லி சென்னை பெரம்பலூர் ரோடு சார். ஓகே நம்ம சைட்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் பண்ணீங்கன்னா சிபிஆர் ரோடு 10 வழி சாலை. 10 வழி சாலை. அதாவது மகாபலிபுரம் டு அந்த பூஞ்சேரியில இருந்து எண்ணூர் காட்டுப்பள்ளி வரைக்கும் அந்த ரோட் டிராவல் 137 கிலோமீட்டர் சார். ஸோ சிட்டில எங்க இடம் வாங்கினாலும் அந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ண வந்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ரீச் ஆகலாம். அக்சஸ் பண்ணி ஈஸியா போயிட ஈஸியா முடியும். ரீச் ஆயிடலாம். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 6 வழி சாலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி, ஸோ அதையும் வந்து 6 வழி சாலை வந்து ரெடி பண்றாங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி எக்கச்சக்கமா அங்க சரௌண்டிங்ல இருக்குங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்டா வந்து லே அவுட் இருக்காது. அப்படி லே அவுட் இருக்குதுன்னா வேற லெவல் அப்ரிசியேஷன் இருக்குங்க சார். இப்போ இங்கே நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் என்ன சார் இருக்கு? நியர்பை ஸ்கூல் பார்த்தா கேலக்ஸி ஸ்கூல் இருக்கு சார். ஓகே. இன்ஃபேன்ட் ஜீசஸ் ஸ்கூல் இருக்கு, கேந்திர வித்யாலயா ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்கு, கேவி ஸ்கூல் இல்லையா, 2 ஸ்கூல் இருக்கு. அது இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ் இங்க நியர்பை காலேஜஸ்ல வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ காலேஜஸ் ஏதாவது காலேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து எம்ஐடி காலேஜ் இருக்கு சார். அதுக்கு அடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து டான் பாஸ்கோ காலேஜ் இருக்கு, தனலட்சுமி காலேஜஸ் இருக்கு. ஓகே. ஸோ காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு பஞ்சம் இல்லை சார். ஸோ ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே நியர்பையில் இருக்கு. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், முட்டுக்காடு, மாயாஜால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியார் கனெக்டிவிட்டி பிடிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களால அக்சஸ் பண்ண முடியும். மெயினாக திரும்ப சொல்றேன், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட்டு சார். இவ்வளோ அருமையான சைட்டு. அப்படியே சைட்டோட நேம் சொல்லிடுங்க சார். சார் நம்ம சைட்டோட நேம் என்ன வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நற்பவி சரசா கோஸ்டல் டவுன். கோஸ்டல் டவுன் வேற லெவல்ல இருக்கு. டவுன் கோஸ்டல் டவுன் பேர் வச்சு. ஸோ ஆப்போசிட்ல வந்து கொஞ்சம் தூரத்துல சி இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்கு. அதை அப்படி பண்ணி கோஸ்டல் டவுன், சரசா கோஸ்டல் டவுன் அப்படின்னு வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்கீங்க. இவ்வளோ அப்ரிசியேஷன் ஹைலைட் இருக்க ஒரு சூப்பரான லேஅவுட் ரெசிடென்ஷியல் ஏரியால ரேட் எப்படியும் அப்படியே டபுள் த ரேட்டா தான் சொல்ல போறீங்க. கொஞ்சம் மக்களுக்கு ரேட் மட்டும் சொல்லிடுங்களா சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க நியர்பை லேண்ட் சேல்ஸ்லாம் ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. அங்க வந்து 6000 ரூபாய் 5000 ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோட் டச் பிளாட்ல கிட்ட 13000 ரூபாய் மேல ஸ்கொயர் ஃபீட் ரேட் வித்துட்டு இருக்காங்க. 13000 ரூபாய் கிட்ட. ஆமா, நம்மள ஆன் ரோட்ல இருந்து 100 மீட்டர் உள்ள இருக்கு சார். என்ன ரேட் கொடுக்கலாம் சார்? எப்படி என்ன சார் ஒரு 6000 ரூபாய் ரீசேல் அப்படின்னா கண்டிப்பா 6000 ரூபாய் தான் போகும்னு நினைக்கிறாங்க. இல்ல சார், நம்ம பாத்தீங்கன்னா வெறும் 3500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட். வெறும் 3500 ரூபாய். அதுவும் இப்போ ப்ரீ லான்ச்ல புக் பண்ணா 3300 ரூபாய் தான் சார். என்ன சொல்றீங்க? வெறும் 3300, 200 கம்மி. 200 இமிடியேட் அப்ரிசியேஷன். ஓ, இமிடியேட் அப்ரிசியேஷன் மக்களே. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்க இருக்கிற ஹைலைட்டையும் தாண்டி வெறும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு வெறும் 3500 ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ். அது இப்போ லான்ச் முடிஞ்ச பிறகு 3500 ஆக போகுது. ஜஸ்ட் ஒரே மாசத்துலயே உங்களுக்கு 200 ரூபாய் அப்ரிசியேஷன் ஆக போகுது. அடுத்த 1 இயர்ல உங்களுக்கு 2000 ரூபாய் கிட்ட கூட அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசன் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதால. ஸோ அதனால மஸ்ட் இந்த உடனே வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகே சார். இப்போ இங்க இடம் வாங்குறாங்க அப்படின்னா மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு சார் கொடுக்கணும்? சார் இது வந்து ப்ராப்பர் டிடிசிபி ரேரா புட் சார். நீங்க வந்து இடம் பார்த்து புக் பண்ணீங்கன்னா புக்கிங் அட்வான்ஸ் 1 lakh சார். லோன் போடுறதா ஒரு 5 லட்சம் தான் போதும், ஒரு லேண்ட் நீங்க வாங்கிடலாம். ஓகே. அதே வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்ட 10 லட்சம் தான் போதும் சார். நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 2 BHK வீடு நம்ம இடத்துல சேர்த்து கட்டி கொடுத்துடலாம். பக்காவா கட்டி கொடுத்துருவீங்க. பேங்க் லோன்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட்லாம் வெல் கிளியரா இருக்கும் சார். டாக்குமெண்ட் டைட்டில் கிளியர் சார். அதனால பேங்க் லோனே அப்ரூவல் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஜி அப்ரூவ் வாங்கி இந்த அளவுக்கு லேஅவுட் போட முடியும் அப்படின்னாலே ரீசன் அதுதான். சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா சார்? சைட் விசிட் ஃபேமிலியா வந்தா சைட் விசிட் கொடுக்கலாம். அப்படி நீங்க இண்டிவிஜுவலா வரீங்க அப்படின்னா பஸ்ல ஏறி புதுப்பட்டினம் இறங்கி அப்படின்னா அப்படியே சைட்டுக்கு வந்தாலும் ஓகே சார். இப்போ நீங்க வந்து பிரைஸே ஆஃபரா தான் இருக்கு. இருந்தாலும் மக்களுக்கு வந்து புக்கிங் பண்ண வராங்க, ஸோ இடம் வாங்க வராங்க அப்படின்னா நம்ம சேனலுக்காக இது ஆஃபர் இருக்கா சார்? ஆக்சுவலி பார்த்தா இங்க வாங்குற ஒருத்தருக்கும் பெஸ்ட் பிரைஸ்ல நல்ல அப்ரிசியேஷன் வாங்குறாங்க சார். ஆன் ரோட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவே பெரிய ஆஃபர் தான். பட் இருந்தாலும் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்து இங்க இடம் புக் பண்ணானா அவங்களுக்கு வந்து ஸ்பாட் 1 கிராம் கோல்ட் காயின் கொடுக்குறேன் சார். ஸ்பாட்டா 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறீங்க. வேற லெவல் ஆஃபர். ரேட்டே வந்து கோல்டு மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கோல்டுமே வந்து நம்ம சேனல் பேரை சொல்லி வர்றீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 1 கிராம் கோல்டு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? ஸோ கண்டிப்பா மக்களே, நீங்க புதுப்பட்டினம் சரௌண்டிங்ல இருக்கீங்க, ஈஸியார், பாண்டிச்சேரி இல்ல சென்னை சரௌண்டிங் நீங்க ஈஸியார்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாக்குறீங்க, இல்ல இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும், ஒரு ஆப்டான பிளேஸ் ஆன் ரோட்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உடனே ஃப்ரீ சைட் விசிட்டை புக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். சூப்பரான ஒரு லேஅவுட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துருங்க. உறுதியா சார்.